ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தெரிந்து கொள்வோம் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய உரையாசிரியர்களை பற்றி தான். மொத்தம் 6 பேர் உரை எழுதியிருக்காங்க. அதில் இளம்புறனார் எழுதிய உரை தொல்காப்பியத்தோட எல்லா பகுதிகளுக்கும் எழுதியிருக்காரு. இவர் 10 முதல் 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அடுத்து சேனவரையர், இவர் 2ஆம் பகுதிக்கு மட்டும் எழுதியிருக்காரு. 13லேருந்து 14 நூற்றாண்டு அந்த காலத்தில் வாழ்ந்தவர். பேராசிரியர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. முதல் மற்றும் 2 பகுதிகளுக்கு மட்டும் எழுதியிருக்காரு. இவர் 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். நச்சினார்க்கினியர் முதல் 2 மற்றும் 3ஆம் பகுதிக்கு எழுதியிருக்காரு. 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். தெய்வ சிலையார்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. 2ஆம் பகுதிக்கு மட்டும் எழுதியிருக்காரு. இவர் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். கல்லாதனார், இவர் 15 to 17 இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர். 2ஆம் பகுதிக்கு மட்டும் எழுதியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொஸ்டின் வரணும் அப்படின்னா தொல்காப்பியத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் முறை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். இளம்புறனார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரியான நெக்ஸ்ட்